வீசுற கல்லை விட பேசுற சொல்லுல கவனமா இருக்கணுங்க. கல்லு உயிரை கொல்லும், சொல்லு உயிரோட கொள்ளும். உரிமை இல்லாத இடத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. உரிமை இருக்குன்னு நினைச்சாலோ நமக்கு அங்க மதிப்பு இல்லை அப்படின்னா அங்கிருந்து ஒதுங்கி நிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம நல்லவங்களா தெரியும். அதையவே எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம கெட்டவங்களா தெரியும். யார்கிட்டயுமே உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிறது அவங்க பக்கம் இருக்கிற நியாயம் மட்டும்தான். எப்பவுமே யார்கிட்டயும் உங்களை பத்தி ப்ரூஃப் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏன்னா உங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு அந்த விளக்கம் தேவையே இல்லை. ஏன்னா உங்களை வெறுக்கிறவங்க உங்க விளக்கத்தை நம்ப போறதும் இல்லை. பக்குவங்கிறது என்ன தெரியுங்களா? புரிஞ்சுக்கிறதோ புரிய வைக்கிறதோ இல்லை, வாயை மூடிட்டு அமைதியா இருக்கிறது தான். வீசுற கல்லை விட பேசுற சொல்லுல கவனமா இருக்கணுங்க. கல்லு உயிரை கொல்லும், சொல்லு உயிரோட கொல்லும். உரிமை இல்லாத இடத்துல நம்ம ஒதுங்கி இருக்கிறது தாங்க ரொம்ப நல்லது. உரிமை இருக்குன்னு நினைச்சாலோ நமக்கு அங்க மதிப்பு இல்லை அப்படின்னா அங்கிருந்து ஒதுங்கி நிக்கிறது தான் ரொம்ப நல்லது. அவங்க என்ன செஞ்சாலும் பொறுத்துட்டு போயிட்டோம்னா நம்ம நல்லவங்களா தெரியும். அதையவே எதிர்த்து கேள்வி கேட்டா நம்ம கெட்டவங்களா தெரியும். யார்கிட்டயுமே உங்களுக்கான நியாயத்தை எதிர்பார்க்காதீங்க. நேற்று வரை சிலருக்கு முக்கியமாக இருந்த நாம் இன்று வேறு யாரோ ஒருவருக்காக ஒதுக்கப்படுகிறோம் என்று தெரிந்த நிமிடமே அவரிடமிருந்து விலகி விடுவது நல்லது. அன்று மூச்சுக்கு 300 முறை நம்மை காண துடித்தவர்கள் தான் இன்று நம்மிடம் முகம் கொடுத்து கூட பேச தயங்குகிறவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எதையும் பொறுத்துக் கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும் போது மட்டும் கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். உன்னை விட வேற ஒருத்தர் பெட்டர்ன்னு நினைச்சிட்டாங்கன்னா அதோட கேவலமான ஒரு விஷயம் வேற எதுவும் கிடையாது. என்னை விட பெட்டரா வேற யாரோ கிடைச்சிட்டாங்க அப்படின்றதுக்காக என்ன உதறி தள்ளிட்டு என்ன வேணான்னு சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா திருப்பி வந்தா ஏத்துக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம தோத்துட்டோம். என்னோட ஆப்சன்ஸ்ல வேற ஒருத்தர் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கேன். வாழ்க்கையே நிரந்தரம் இல்லைங்கும் போது ஏன் உறவுகளை நினைச்சு உடைஞ்சு போறீங்க? நீங்களா இருங்க. வரவங்க வரட்டும், போறவங்க போகட்டும். நடந்தது நடந்துருச்சு, அதைவே நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்காதீங்க. உங்களால முடிஞ்சதை நீங்க பண்ணுங்க. அதுக்கு மேல கடவுளும் காலமும் பார்த்துக்கும். கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாம் மாறும், உடனே எல்லாம் மாறிடாது. கடக்கவே முடியாதுன்னு நினைச்ச விஷயங்களை எல்லாம் நம்ம கடந்து வரலையா, அது மாதிரி இதுவும் நீங்க யார அதிகமா நம்புறீங்களோ அவங்கதான் உங்களுக்கு தாங்கிக்க முடியாத அளவுக்கு வேதனையும் வலியும் தருவாங்க. நீங்க எந்த அளவுக்கு அந்த உறவோட க்ளோஸா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு விலகி நிக்கிறதுக்கும் கத்துக்கோங்க. ஏன்னா இந்த உலகம் ரொம்ப உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு நல்லா தெரியுது. நடந்தது எதையும் நம்ம மாத்த முடியாது. அதையே நினைச்சுக்கிட்டு நீ கவலைப்படாத. சாமி நமக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்குதோ அத பார்த்து நேரத்துல கொண்டு வந்து கொடுக்கும். நீ வேணான்னு சொன்னா கூட அது தன்னால வந்து என்னை ஏமாற்ற பெரிய திட்டமெல்லாம் போட வேண்டாம். பாசம் காட்டுவது போல் கொஞ்சம் நடியுங்கள். நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக ஏமாந்து விடுவேன். பல அவமானங்களுக்கு பிறகே உணர்ந்தேன், யாரிடமும் அதிக உரிமை எடுத்துக்